சாஃப்ட்வேர் நேம் பார்த்திங்கன்னா மூன் சாஃப்ட்வேர். இதுதான் நம்மளோட ஓன் சாஃப்ட்வேரு. நம்ம கஸ்டமைசேஷனும் சாஃப்ட்வேர் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டமைசேஷனாகவும் இருக்கும் நம்ம சாஃப்ட்வேர். அட்ரஸ் இது நம்ம இடத்துல 3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. அட்ரஸ் டீட்டெயில். வணக்கம் சார். இப்போ இது என்ன சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோன்னா டெக்ஸ்டைலுக்குள்ள சாஃப்ட்வேர் சார். இது டெக்ஸ்டைல்லே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். மாஸ்டர், என்ட்ரி, ரிப்போர்ட் 3 விஷயம் அதில் இருக்கும். இதில் மாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது, கஸ்டமர் சப்ளையர் க்ரியேட் பண்ணுறது, எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணுறது இதிலே வந்துடும். இதில் ப்ராடக்ட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுமாரி தான் இதில் ரேட்டு 2 ரேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹோல்சேல் ரேட்டு வந்துடும், ரீட்டைல் ரேட்டு வந்துடும். அதேமாரி சேம் ப்ராடக்ட் கோடு. இந்த ப்ராடக்ட் கோடை வச்சு தான் நம்ம வந்து பார் கோடும் க்ரியேட் பண்ணுவோம், கியூஆர் கோடும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த கோடை வச்சு நம்ம இதில் வந்து இது நேம் ப்ராடக்ட் கோடு வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஐஸ்டைல் கம்பெனி, இது என்ன ப்ராடக்ட் நேமோ பில்லில் பிரிண்ட் ஆகணுமோ அது கொடுத்துடணும். என்ன கம்பெனிங்கிறது கொடுத்துருவோம், பிராண்ட் நேமு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். பீஸும் மீட்ரு இதில் 2 தானே இருக்கும். பீஸும் மீட்ரஸும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே டேக்ஸு 0லேருந்து 28 வரையும் இதில் உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும். இதில் இதுமாரி பர்ச்சேஸ் ரேட்டு, சேல்ஸு, யார்கிட்ட இருந்து வாங்குகிறோங்கிற அமௌண்ட்டு, எவ்வளோ பர்ச்சேஸ் ரேட்டு, பர்ச்சேஸ் நெட் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம், எம்ஆர்பி, சப்ளையர் யார், அப்புறம் வந்து நெட் அமௌண்ட்டு நம்ம டேரெக்டாக இங்கே போட்டிங்கன்னா ரீட்டைல் ரேட்லேயும் ஹோல்சேல் ரேட்லேயும், ஹோல்சேல் ரேட்டு இது ரீட்டைல் ரேட்டு 260 அதுக்கு தகுந்தாப்பில் அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணோம் ரேட்டு. இது சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஹார்ட்வேர்க்குள்ள மாரி தான் இருக்கும். டெக்ஸ்டைல் சாஃப்ட்வேர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் இது எல்லாமே வந்துடும். மெஷர்மெண்ட்டு, மினிமம் ஸ்டாக்கு அங்கே சொல்கிற மாதிரி 5 ஸ்டாக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக 5 ஸ்டாக்கில் வச்சுட்டு 5 ஸ்டாக்கிட்ட வரப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேஷன் பண்ணிடும் ஸ்டாக்கு கம்மியாக இருக்குது நம்மள்கிட்ட அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் அண்ட் சப்ளையர். கஸ்டமர் சப்ளையரில் வந்து லெட்ஜர் நேமு, என்ன நேமோ அவங்க நேமு, ப்ராப்பர்ட்டி அது கேட்டகிரி என்ன கேட்டகிரிங்கிறது அதில் போட்டுடணும். டெபிட்டார்னால் டெபிட்டாரு, கஸ்டமர் சப்ளையர்னால் க்ரெடிட்டார், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், ஃபோட்டோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயிலெலாம் நம்ம அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எம்ப்ளாயி நேமு, அவங்களோட கோடு, எம்ப்ளாய்க்குன்னு ஒரு கோடு கொடுப்போம்ல அந்த கோடு. சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ட்ரியில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் இருக்கும், சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும், அக்கௌண்ட் வவுச்சர் இருக்கும். அக்கௌண்ட் வவுச்சர் வந்து நம்ம கணக்கு வழக்கு பார்க்குறது இருக்கும். இப்போ சேல்ஸ் பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். சேல்ஸ் பில்லு இதில் வந்து பார்த்திங்கன்னா பில் நம்பர் இது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதில் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டாக ரீட்டைல் ரேட்டான்னு இருக்கும். இது கேஷாக க்ரெடிட்டாக உள்ளது. இது பிரிண்ட் அவுட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு தர்மல் பிரிண்டில் எடுக்கலாம். 3 இன்ச்லேயே எடுக்கலாம், நம்ம 4 இன்ச்லேயே எடுக்கலாம், 2 எடுக்கலாம் பிரிண்ட் அவுட்டு. அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதில் கஸ்டமர் நேமு பாயிண்ட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து வச்சுருந்திங்கன்னா அதுவும் வரும். அதை வச்சு சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வரும். ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா அவங்க பாயிண்ட் வச்சு நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க நம்பரு, அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே. இப்போ ப்ராடக்ட் கோடு பார்த்திங்கன்னா சேம் அதேமாரி சர்ச் பண்ணலாம். இது என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்டை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, F11 டைரெக்டாக நம்ம கீபோர்டில் அழுத்தினோம்னா மேனுவல் இருக்கா, F11 அழுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனிங்னு இங்கே மாறிடும். இது சேம் அதேமாரி தான். ப்ளஸ்ஸு ரைட் சைடில் உள்ள ப்ளஸ் தட்டிங்கன்னா அதுமாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன். இஷ்யூ கேஸ் ஒரு 1000 ரூபா வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், ரிட்டர்ன் அமௌண்ட்டுங்கிறது இதில் வந்துடும் உங்களுக்கு. இது இப்படி தான் இருக்கும் நார்மலாக. ஸ்க்ரீன் ரீஃப்ரெஷ்ஷு, பில்லு பிரிண்ட் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், எக்ஸிட்னா வெளில போய்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஷார்ட்கட்டுங்கிறது வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கும். F1 அழுத்தினீங்கன்னா சேவ்,
ஒன்லி இல்லை டிஸ்கவுண்ட்டும் நம்ம போடலாம். டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து ஷார்ட்கட்டு பார்த்திங்கன்னா F7 அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் எங்கேயுமே டைரெக்டாக அமௌண்ட்லேயும் போட்டுக்கலாம், இல்லை பர்சன்டேஜ் வச்சும் போட்டுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டோமா, ஒரு 6 ரூபாய்க்கு போடுறோன்னு வைங்க, இதுக்கு வந்து F3 எழுதுனீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் வந்து நிற்குவீங்க. அது டிஸ்கவுண்ட் F3 எழுதுனீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் பேஜ் வருதா, அதில் கீழே வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். இப்போ 20 ரூபா பண்ணுறீங்கன்னா 20 ரூபா, 32 ரூபா பண்ணிங்கன்னா 32 ரூபா. அழகாக அந்த கார்னரில் டிஸ்கவுண்ட்டுன்னு டேரெக்டாகவே காமிச்சிட்டு பாருங்க 32 ரூபா. இது ஹோலாக டிஸ்கவுண்ட் பண்ணி காமிக்கிறது. பில்லுலேயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி வந்துடும். இது எல்லாமே ஷார்ட்கட். லாஸ்ட்டு பேஜ் வியூ பண்ணி பார்க்குறது. F8 எழுதிங்கன்னா லாஸ்ட்டு இதாகும், வியூ ஆகும். டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டனு. சில பேர் இந்த சைஸ் பார்த்தாமல் அதெல்லாம் ரிட்டன் வராங்களே, அதுக்கு வந்து பில் நம்பர் இதில் போட்டுருவோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் போயிட்டுருக்கோம். என்ன ப்ராடக்ட்டுங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஸ்டாக்லேயே ஆட் ஆகிடுவது. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்லேயே உங்களுக்கு ஆட் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் என்ட்ரி இருக்கும். இதுலேயே இன்வாய்ஸ் என்ட்ரி பார்த்திங்கன்னா அதுமாரி இன்வாய்ஸ் நம்பரு இதிலே நீங்கள் டேரெக்டாக பார் கோடும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். டேரெக்டாக இன்வாய்ஸ் நம்பர் வந்து கொஞ்சம் இருக்குங்களா, சேவ் கொடுத்துட்டு லெவல் பார் கோடுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து நம்ம டேரெக்டாக இதுலேருந்து நீங்கள் பார்கோடும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பார்கோடு பிரிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்கோடாக வரும், கியூஆர் கோடாக வரும். ஆனால் கியூஆர் கோடு நீங்கள் எடுக்கணுன்னா சிஸ்டம் எப்போதுமே ஆன்லைன்லேயே இருக்கணும். நெட்டு கனெக்ட்லேயே இருந்தால் மட்டும்தான் அது பார்கோடு பிரிண்ட், இது கியூஆர் கோடு பிரிண்ட் ஆகும். இது அக்கௌண்ட் வவுச்சர் சேம் அதேமாரி தான் இருக்கும். யார் நேமு என்ன கேஷு இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது அதில் வந்து நேமு கொடுப்பீங்க. இதில் பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் டேட்டு நேமு இங்கே போட்டுட்டு ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்க நேம் திருப்பூர் கேஷு ரெசிப்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம். 3500 3500 போட்டிங்கன்னா அன்றைக்கி டேட்லேயே உங்களுக்கு வந்து டோட்டல் பண்ணி எல்லாமே இங்கே கீழே காமிச்சிருது. க்ளோசிங் இதுதான் க்ளோசிங், எவ்வளோ க்ளோசிங் இருக்குது, இது போனது வந்தது எல்லாமே இதில் மொத்தமாக வந்துடும். அப்புறம் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா சேவ் பில்லு, இதுலேயே டேக்ஸ் ரிப்போர்ட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். டேக்ஸ் ரிப்போர்ட்டும் உண்டு. இதில் என்னென்னத்துக்கு பர்சன்டேஜ் வைஸ் தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம். 5லேருந்து 28 வரையும் எடுத்துக்கலாம் டேக்ஸ் ரிப்போர்ட்டு. அதுமாரி ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பில் நம்பர் வைஸ் ரிப்போர்ட் இருக்கும். இன்றைக்கி போட்ட பில் வந்துருக்கு பாருங்கள். டிஸ்கவுண்ட் போட்டோமா அந்த பில்லு இங்கே வரும். நம்ம சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஷேரிங்கில் வந்து 5 சிஸ்டம் வரையும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 5 சிஸ்டம் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் இருக்கும். ப்ராடக்ட் வைஸுமே நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன சேல் ஆனிச்சு என்ன இதுங்கிறது இதுக்கு வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட் இதுமாரி இது பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். இன்வாய்ஸில் டேட் வைஸ் இருக்கும். இப்போ ஃப்ரம் டு டேட்டு அப் டு டேட்டு கொடுத்திங்கன்னா என்ன டேட்டு, இன்வாய்ஸ் நம்பரு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னு இது வந்து இன்வாய்ஸ் நம்பர் வைஸ் பார்க்குறது. டேட்டு இது வந்து ப்ராடக்ட் வைஸ் உங்களுக்கு வரும். ஒரு ப்ராடக்ட் வைஸ் ரிப்போர்ட் வரும். இதில் என்னென்ன ப்ராடக்ட் எப்பப்போ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது இதில் வந்துடும்.
இது உள்ள என்ட்ரு தட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வந்துச்சு, பில் நம்பர் என்ன, யார் கஸ்டமர் யார், எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டில். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட் இருக்கும். ஸ்டாக் ரிப்போர்ட் வந்து இதேமாரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்திங்கன்னா இன்றைக்கி வரையிலும் என்ன ஸ்டாக்குங்கிறது இதில் வந்துடும். க்ளோசிங் அது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுங்கிறது நம்மளுக்கு வந்தது, அவுட்டுங்கிறது நம்ம சேல் பண்ணது, இது க்ளோசிங்குங்கிறது வந்து நம்மள்ட்ட இது வரைக்கும் இருக்கிறது, அதுக்குள்ளான வேல்யூ இதில் வந்துடும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட்டு, அப்புறம் ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட்டு, ரீஆர்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், நம்ம ஆர்டர் லிஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா டே புக் இருக்கும். டே புக்குனால் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, நம்ம அந்த நோட்லலாம் எழுதுவோம்ல வரவு செலவு கணக்கு, அது ஃபுல்லாகவே இதில் வந்துடும் உங்களுக்கு. டே புக்கு எவ்வளோ சேல் ஆணுச்சு, எவ்வளோ டெபிட் ஆணுச்சு, எல்லாமே இதில் வந்துடும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே லெட்ஜர் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க நேமில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இதுவரை எவ்வளோ அவங்க பேரில் க்ளோசிங் இருக்குது என்னன்றது டீட்டெயிலில் வந்துடும். அப்படிங்கிறது லெட்ஜர். அதுமாரி ஷிஃப்ட்டு க்ளோசிங் பண்ணுவாங்களா ஸ்டாஃபு, அதுவுமே நம்ம இதில் ஷிஃப்ட்டு க்ளோசிங் எந்த டைப் என்ன டேட்டுக்கு பண்ணுறாங்கங்கிறது இதில் போட்டுடலாம். அதுமாரியும் பண்ணலாம். அதில் இவ்வளோ நேரம் தான் ஓடிட்டு சேல்ஸ் ஆகிடுச்சின்னு காமிச்சிடுவாங்க. அதேமாரி இதில் வந்து இந்த விஷ் மெசேஜும் டீட்டெயிலும் பண்ணலாம். கீழே ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர்னு என்ன வேணுமோ அதை செக் பண்ணி சேவ் டு அப்டேட் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ், எதோ ஆக்டிவேட் பண்ணணுமோ அதை வச்சு ஆக்டிவ்னு கொடுத்துட்டு சேவ் டு அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில்லு போடுறப்ப அவங்களுக்கு வந்து மெசேஜாக பில்லில் வரும். தேங்க்யூ. இதுதான் இதை பற்றின டீட்டெயில் தான். இது நார்மலாகவே நம்ம எக்ஸிட் இந்த லாஸ்ட் கார்னரை பற்றி எக்ஸிட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர்.